புத்தகத்தோட தலைப்பை பாருங்க. கலைஞர் எனும் தாய். எத்தனை பொருத்தம்! இந்த தலைப்பிலேயே மொத்தமும் அடங்கியிருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் தாய் காவியம் தீட்டின அந்த பணி மட்டுமல்ல, அவர் தாயாகவும் வாழ்ந்தார். எனக்கு தந்தை மட்டுமல்ல, தாயும் அவர்தான். எனக்கு மட்டுமல்ல, ஏவாவேல் அவர்களைப் போல லட்சோப லட்ச உடன்பிறப்புகளுக்கு தந்தையாய், தாயாய், தலைவராய் இருந்து நம்மை எல்லாம் வளர்த்து போற்றிய அற்புத ஆளுமைதான் தலைவர் கலைஞர் அவர்கள். கழகத்தைச் சேர்ந்தவர்களே மட்டுமல்ல, பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய பலரையும் அரவணைச்சவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதோட அடையாளம் வந்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும், திரு குன்றக்குடி பொன்னம்பல ரெட்டியார் அவர்களும், இந்து என் ராம் அவர்களும் இந்த மேடையில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தலைவர் கலைஞரோட நெருங்கி பழகினவங்க. அவங்களும் கலைஞருடைய உடன்பிறப்புகள் தான். அப்படித்தான் வேறுபாடு இல்லாம எல்லார் மேலையும் அன்பு செலுத்துவரா நம்முடைய தலைவர் கலைஞர் இருந்தார். தலைவர் கலைஞருடைய தாய், அதாவது என்னுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மா அவர்கள், அவரை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் மிக மிக உருக்கமாக எழுதுவார். இன்னும் சொல்லணும்னா அதை விட உருக்கமா எழுதினவங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும், நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும். அஞ்சுகம் அம்மையார் அவர் தங்களுக்கு எப்படியெல்லாம் உணவூட்டி அன்பு காட்டி வளர்த்தாங்கன்னு அவங்க பேசியிருக்காங்க. தன்னுடைய தாயை பெரிதும் போற்றி தானும் தாய் உள்ளத்தோடு செயல்பட்டவர் தலைவர் கலைஞர். அப்படிப்பட்ட தலைவருக்கு கலைஞர் என்னும் தாய் நூல் தலைப்பு மிக மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. எல்லாரும் சொன்னாங்க, தலைவர் கலைஞர் அவர்கள் ஏவா அவர்களை பாராட்டும் போது, ஏவா வேலு என்றால் எதிலும் வல்லவர்னு பாராட்டுவார். தலைவர் கலைஞர்கிட்ட அப்படி ஒரு பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. அவரோட பழகின அத்தனை பேருக்கு நல்லா தெரியும். அதிலும் சீனியர் துரைமுருகனுக்கு நல்லாவே தெரியும். 2011ஆம் ஆண்டு வேலுவினுடைய மகன் கம்பன் திருமணத்தை நடத்தி வச்சு நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினப்போ இதை குறிப்பிட்டு சொன்னார். அப்ப உணவுத்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு அவர்கள் ₹1 1 கிலோ அரிசி அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினதை குறிப்பிட்டதோடு, ரேஷன் கடைகள் செயல்பாட்டை பாராட்டி தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களும் பின்பற்றணும்னு உச்சநீதிமன்றம் பாராட்டினதை சொல்லி, வேலுவை போன்ற ஆற்றல் பெற்றவர்களாக அனைத்து அமைச்சர்களும் வரணும்னு பாராட்டினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான பாராட்டு இருக்கு. நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை என் வாயால் சொல்லாமலேயே என் கண் அசைவின் மூலமாகவே அதை உணர்ந்து செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர்கள் தம்பி வேலு அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கார் என்று பாராட்டினார். இன்று எனக்கும் அதுபோல்தான் வேலு இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.